ரோஜா பூ வாடும், மல்லிகை முல்லை வாடும், செண்பகம் வாடும். ஆனால் வாடாத பூ ஒன்று தேடினேன், அது இருக்கும் இடம் தேடினேன். அந்த வாடாத பூவை கண்டேன், இருக்கும் இடத்தையும் கண்டேன். அந்த வாடாத பூ படிப்பு, அது இருக்கும் இடம் பள்ளிக்கூடம். இங்க அந்த படிப்பு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு அந்த விருது ரொம்ப ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு விருது. ஏன்னா நான் இன்னைக்கு வளர்ந்ததுக்கு இவ்வளவு தூரம் எனக்கு அஸ்திவாரம் போட்டதெல்லாம் வாத்தியார்கள் தான். அதனால இன்னைக்குமே நான் வாத்தியார்களுக்கு கடமைப்பட்டேன். இப்ப கூட ஒண்ணும் இல்லை, எனக்கு நான் சண்முகமணின்னு படத்துல பேர் வச்சிருப்பேன். அந்த சண்முகமணி மாஸ்டருக்கு அமெரிக்காவில் இருக்காரு. இப்ப வர்ற 1ஆம் தேதி அவருக்கு 50வது திருமண நாள், அவருக்கும் அவங்க மனைவி உஷா அவங்களுக்கும். அதனால அவங்க குழந்தைங்க அந்த 1ஆம் தேதி சிறப்பான முறையில் அந்த திருமணத்தை அதை கொண்டாடணும், அந்த திருமண விழாவை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு பைட்டு கேட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த பிரியா அவங்களும் விஜய்னு அவங்க பையனும். ஸோ எல்லாருமே ஆச்சரியப்பட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன 10ஆம் கிளாஸ்ல வாத்தியார்கிட்ட இன்னும் பழக்கமா இருக்கா, அதே இங்கே அவர் அமெரிக்காவில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆசிரியர்கிட்ட எனக்கு நான் வளர்றதுக்கு காரணமா இருந்ததுனால, எனக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருந்ததுனால, அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே என்னுடைய நட்புங்கிறது ரொம்ப தொடர்ந்து இருக்கு. ஸோ அவர் எப்போ நான் அமெரிக்கா போனாலும் அவரை போய் பார்த்து வருவேன். அவர் எப்போ இந்தியாவுக்கு வந்தாலும் எந்த அவசியம் சந்திச்சுட்டு போவார். ஸோ அந்த ஆசிரியர் விருது அப்படிங்கிறது என்னால் ரொம்ப பெருமைக்குரிய விருதாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விருது என்ன அப்படின்னா, இந்த சமூக ஆர்வலர்னு சொல்லி பொது சேவை பாருங்க, அதுக்கு விருது கொடுக்குறாங்க பாருங்க. அதுவும் ரொம்ப என்னன்னா, எப்ப பிறந்தவன்னு எல்லாத்துக்கும் தெரியும், எதுக்கு பிறந்தோம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி மனுஷன் பிறந்தோம் அப்படின்னு சொன்னோன்னே சொல்லுவாங்க சில பேர், சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், சாமி கும்பிடுறதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்காங்கன்னா, பிறக்கும் போதே ராமகிருஷ்ணான்னு சொல்ற மாதிரி ஒரு அறிவு இருந்ததுன்னா பிறந்ததுலேயே ராமகிருஷ்ணா சொல்லிட்டு இருக்குமே. அதல்ல, நம்ம 6 அறிவு கொடுத்ததுங்கிறது நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுமே சாதிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இன்னைக்கு இந்த சமூக சேவலர்கள் ஆர்வலர்கள் அவங்கெல்லாம் உதவி செய்யறவங்க எல்லாம் என்னன்னா, தனக்குன்னு இல்லாம பொது சேவை அப்படிங்கிறதுல அவங்க மனம் வச்சு பண்றதுனாலதான் இன்னைக்கும், அதாவது அவங்க மறைஞ்சாலும் அவங்களுடைய புகழ் மறையாம இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு காமராஜர் நம்ம அமரர் ஜீவா பொருட்கள் எம்ஜிஆர் எல்லாருமே இவங்க எல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தனக்கென வாழாத மனிதர்கள். ஸோ அந்த மாதிரி பொதுநல நோக்கத்தோட வாழணும். அந்த இதை நல்லமணி அவர்கள் நல்லபடியா சிறப்பான முறையில் செஞ்சுருக்காரு. அதனாலதான் அதை கௌரவிக்கும் முறையில் பேராசிரியர் அவர்களும் பாஸ்கர் அவர்கள்லாம் இதில் கலந்துக்கிட்டாங்க.